டாக்டர்ஸ் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு முதல்ல ஞாபகம் வர்றது உயிரை காப்பாத்துறவங்க. அப்படி இங்க ஒரு டாக்டர் கொடூரமா ஒரு உயிரை கொன்றிருக்கான் காரை ஏத்தி. ஹாய் ஈரோடு இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாத்துக்கும். இப்ப நீங்க பாத்துட்டு இருந்தது என்னோட அப்பா. நான் இப்போ இருக்கிறது பாத்தீங்கன்னா ஈரோடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல இருக்க தாலுக் ஸ்டேஷன்ல இருந்து தான் நான் பேசிட்டு இருக்கேன். சோ எங்க அப்பா வந்து நேத்து நைட்டு அடிபட்டு கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டருக்கு அந்த கார்லயே அவன் அந்த டயர்லயே ரோல் பண்ணி எடுத்துட்டு போய் அவன் வீடு வரைக்கும் ஏத்திருக்கான். வீட்டுல டயர்களுக்கு ஏதோ ரத்தக்கரையா இருக்கேன்னு சொல்லி எட்டி பார்க்கும்போது எங்க அப்பாவோட சடலும் அந்த டயருக்குள்ள இருந்ததை பார்த்ததுக்கு அப்புறம் திருப்பியும் அதை எடுத்துட்டு வந்து பின்னாடி பேக் சீட்ல போட்டுக்கிட்டு அதே இடத்துல வந்து போடுறதுக்காக வந்திருக்கான். இன்னைக்கு அந்த நாய் உள்ள இருக்கா. நீங்க எல்லாரும் இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எங்க அப்பாவுக்கு ஜஸ்டிஸ் வாங்கி கொடுங்க. அவன் IRTT ஒர்க் பண்ற ENT டாக்டர். தயவு செய்து இதுக்கு மேல நான் எதுவும் சொல்லணும்னு உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஒரு டாக்டர் ஒரு உயிரை எடுத்து IRTT பெருந்துறை மெடிக்கல் காலேஜோட ENT டாக்டர் ராவணன் அவன் பேரு இந்த போட்டோல இருக்கு. போலீஸ் இப்ப இவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சிருக்காங்க. அந்த டாக்டர் என்ன சொல்றான்னா, அவர் உடம்பு கீழே மாட்டி இருந்ததே எனக்கு தெரியாம தான் ஓட்டிட்டு வந்தேன்னு சொல்றேன். அப்ப கண்டிப்பா போதையில இருந்திருப்பேன். ஏன்னா ஒரு சின்னதா ஒரு நாய் மேல ஏத்துனாலே நம்மளுக்கு ஃபீல் ஆயிரும் கார்ல. தன்னோட தந்தையை இழந்த அந்த பொண்ணு எங்க இவன் பெயில்ல வந்தாலும் வந்துருவானோ அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்க. அதுவும் நியாயம் தான், ஏன்னா நம்ம சட்டங்கள் அப்படி இருக்கு.